அக்டோபர் 30, 2025 பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் ஒரு தம்பதியர் மிகவுமே அவசரமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க மிகவுமே பதற்றத்தோடு என் மகளை காணோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி பொறுமையாக உட்கார வச்சு அவங்க எப்போ வெளியே போனாங்க, அவங்களோட நேம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி இதற்கு முன்னர் எதுவும் காதலில் இருந்தாங்களா, இல்லை இப்போ கரண்ட்டாக ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மேபி அவங்க கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துலையுமே அவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆனது ஃபைல் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்த போலீஸ் அடுத்த கட்டமாக இந்த தம்பதியர் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அவங்களோட மகள் மீரா ஜாஸ்மின் அவங்களோட மொபைல் நம்பரை வாங்கின போலீஸார் அந்த மொபைல் நம்பரை டவர் லொக்கேட் பண்ணுறாங்க. இந்த டவர் லொக்கேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மொபைல் ஃபோன் எப்போ கடைசியாக எந்த லொக்கேஷனில் ஆனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு நடவடிக்கையை ஃபஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த காணாமல் போன பெண் மீரா ஜாஸ்மினோட மொபைல் டவர் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் சனமங்கலம் அடுத்த சிறுகனூர் காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் தான் டவர் லொக்கேஷன் காட்டியிருக்கு. ஸோ இதையடுத்து அக்டோபர் 31, 2025 அன்னைக்கு இந்த லொக்கேஷன் காட்டின அந்த ஸ்பாட்டுக்கே போலீஸார் போகிறாங்க. இந்த டவர் லொக்கேஷன் காட்டின மாதிரியே அங்கே அந்த பெண் இருக்காங்க, உயிரோடு இல்லை, எரிந்த அரை நிர்வாண கோலத்தில் இருக்காங்க. யார் இந்த பெண், ஏன் இந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, யார் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை இது சூசைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தற்போது வரை என்ன சோர்ஸ் நமக்கு இருக்கோ அந்த அஃபிஷியல் டேட்டா படி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் ஆனது உங்களுக்கு புரியும். நாம வீடியோக்குள்ளே போகலாம். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். திருச்சி சீனிவாச நகர் பகுதியில் அந்தோணிசாமி மற்றும் கலாவதி தம்பதியரோட முதல் மகள் தான் இந்த இறந்த மீரா ஜாஸ்மின் அப்படிங்கிற பெண். 22 வயது ஆகிற இந்த பெண் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ரீசனில் ஜாப் தேடிட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஏப்ரல் 2025 தான் இவங்க இந்த எம்எஸ்சி படிப்புகளை முடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்க தன்னோட வீட்டில் அக்டோபர் 30, 2025 நான் இன்டர்வியூவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு வரைக்குமே வீடு திரும்பலை. இதனால பதறி போயிருக்காங்க அவங்களோட பெற்றோர்கள். பல முறை கால் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் கால் அட்டனே பண்ணல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸோ இதை அடுத்து தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இந்த சிறுகனூர் காட்டுப்பகுதியானது ஆளரவமற்று தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா அது ரொம்ப அடர்ந்த காடாக மாறினதுனால தற்போது மனிதர்கள் அதிகம் போகிறதையே அங்கே நிப்பாட்டிட்டாங்க
அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது. இது இந்த திருச்சி ஹைவேலேயே இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயமானது தெரியுது. அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த பெண்ணோட இறந்த சடலமானது கிடச்சிருக்கு. மேலும் இந்த பெண்ணோட உடலுக்கு பக்கத்திலேயே ஹேண்ட்பேக், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாமே கிடச்சிருக்கு. போலீஸார் அதையுமே கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்துல 2 பீர் பாட்டில்கள், அப்புறம் அங்கே பைக் வந்துட்டு போனதுக்கான டயர் தடயங்கள்லாம் கூட இருந்திருக்கு. மேலும் அந்த பீர் பாட்டில இருந்து பெட்ரோல் ஸ்மெல்லானது வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் முதற்கட்டமாக வெளியே வந்துச்சு. அதே போல் இந்த பெண்ணோட ஹேண்ட்பேக் மற்றும் மொபைலுக்கு எந்தவித டேமேஜுமே இல்லாமல் பக்கத்திலே இருந்திருக்கு. முதற்கட்டமாக என்ன விவரங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெண் தன்னோட வீட்டில் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு தன்னோட தோழிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாகவும், அந்த குழந்தையை இவங்க பார்க்க போனதாகவும், அந்த இடத்துல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இவங்களை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டி போனாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனவங்க தான் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பெண் தோழியை பார்க்க போனாங்கள்ல, அந்த தோழியோட அண்ணன் மீரா ஜாஸ்மினை 10th படிக்கும்போது லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மீரா ஜாஸ்மினோட வீட்டார் அந்த பையன் வீட்டில் போய் கத்துனதுனால அவர் அப்போ தன்னோட உயிரை தானே எடுத்து இறந்ததாக கூறப்படுது. அப்படி அந்த இழப்பிற்காக இந்த மீரா ஜாஸ்மினோட தோழி இப்போ பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் முதற்கட்டமாக வெளியாச்சு. இதுக்கப்புறம் தான் போலீஸார் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைம் சீன் பார்க்கும்போது இது ஒரு கொலையாக இருக்கிற மாதிரியே தெரியலை, இது ஒரு தற்கொலை மாதிரி தான் தெரியுது அந்த ஸ்பாட்டை பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பெண் மீரா ஜாஸ்மின் அவங்க லவ் பண்ண பையன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இறந்துருக்கான். ஸோ அந்த ரீசன்னால் இவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே இருந்திருக்காங்க. அந்த ரீசன்னால் தான் இப்போ இவங்க இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்ன வைக்கிறாங்க. அந்த 10ஆம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுமே அந்த பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே காலேஜ் வரைக்குமே தொடர்ந்து வந்திருக்கு. ஆனால் பல முறை இந்த மீரா ஜாஸ்மின் வீட்டில் சொல்லியுமே இந்த மீரா ஜாஸ்மின் அவங்கக்கிட்ட பேச்சை நிப்பாட்டாத ஒரு ரீசன்னால் இவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த பையனோட வீட்டில். அப்படி சண்டை போட்டும் போது தான் அதை தாங்கி கொள்ளாத அந்த நபர், மீரா ஜாஸ்மின் லவ் பண்ண அந்த நபர், தன் காதலியிடம் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹேங் பண்ணி தன் உயிரை தானே எடுத்துக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை வீடியோ காலில் பார்த்த ஒரு ரீசனால இந்த மீரா ஜாஸ்மினால அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வரவே முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட வீட்டில் அவரோட மொபைலை எடுத்து போட்டுடாதீங்க, நான் டெய்லியும் மெசேஜ் அனுப்ப அங்கே இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல மெசேஜ்கள் இவங்க பண்ணியிருக்கிறதாகவும் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ண போலீஸார் இந்த பெண்ணே தான் அருகில் இருக்கிற பெட்ரோல் பங்க்ல ஒரு பாட்டில் ஃபுல்லாக பெட்ரோல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பஸ்ஸும் ஏறி வந்திருக்காங்க இந்த பகுதிக்கு அப்படிங்கிறதுக்காக டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் வாங்கின அந்த ஃபுட்டேஜ், அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தி, இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் போலீஸார் கூறுவது என்னன்னா, இது சூசைடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜில் தான் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஊதுபத்தி, அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோவிலிருந்து எடுத்து இருக்கிறதாகவும் போலீஸார் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க முன்வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னோட இறந்த காதலனுக்காக அங்கே ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிச்சுவலுக்கு அப்புறம் அவங்க மேலேயே பெட்ரோலை ஊற்றி தன் உயிரை தானே எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. மேலும் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வரணும். அது மட்டும் இல்லாமல் காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இறப்பிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரியும். மேலும் இந்த மீரா ஜாஸ்மினோட உடலில் சித்திரவதை செய்யப்பட்ட பல காயங்கள் இருக்கிறதாகவும் பல ஊடகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தற்கொலை கூட அவங்களால பண்ணியிருக்க முடியும். ஆனால் எப்படி தன்னோட உடம்பை அவங்களே காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகுது. மேலும் இது போல பல கேள்விகள் இருக்கு. இதுல என்னோட கேள்வியும் சந்தேகங்களும் என்ன அப்படின்னா, இந்த மீரா ஜாஸ்மினோட உடலை கைப்பற்றின போலீசார் இந்த இறந்த பெண் மீரா ஜாஸ்மினோட உடலானது அரை நிர்வாண கோலத்துல கிடைச்சது அப்படின்னு தான் போலீஸோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்படி தானே தன் உயிரை எடுக்கிறவங்க ஏன் அரை நிர்வாண கோலத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. நீங்க கேட்கலாம்,
அப்பனா வந்து ட்ரெஸ் எரிஞ்சு போயிருக்கலாம், அந்த எரிந்து போன காரணத்தினால கூட அரை நிர்வாணமா ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே தெரிஞ்சிடும். அப்படி அவங்க ட்ரெஸ்ஸோட எரியப்பட்டிருந்தா அந்த ட்ரெஸ் எரிஞ்சு அந்த விஷயங்கள் வந்து ஸ்கின்ல பட்டு இருக்கும். ஸோ அதை ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லயுமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே தெரிய வந்துடும். அப்படி தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டாலுமே எல்லோருமே அணைக்கிறதுக்கு தான் ஓடுவாங்க முக்காவாசி. ஒரே இடத்துல படுத்தபடியே எரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது இங்கேயுமே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த இடத்துல எந்தவித பெரிய ஸ்ட்ரகிள், அதாவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஃபயர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இங்கேன்னு கொஞ்சம் அலைஞ்சிட்டு தான் விழுவாங்க. ஆனால் அப்படியான எந்தவித தடையுமே நாம நியூஸ்ல பார்க்கும்போதுமே எதுவுமே பெருசா தெரியல. ஒரே இடத்துல அந்த கரிகள்லாம் இருக்கு, எரிந்த அந்த கரிகள்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். எரிந்த ரிமைன்ஸ் தான் அதெல்லாம். கிரைம் ஸ்பாட்ல இருக்கிற பீர் பாட்டில் எப்படி வந்தது, அது மட்டும் இல்லாம அந்த பீர் பாட்டில்ல ஏன் பெட்ரோல் ஸ்மெல் வந்தது அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டா இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவா தான் இருக்கு. அங்க ஆள் நடமாட்டம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அப்போ அங்க இருந்த பைக்கோட டயர் மார்க்ஸ் எந்த பைக்கோடது, ஏன் அங்க பைக் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. மேலும் காஸ் ஆஃப் டெத் அது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் ஒரு விஷயமானது கிளியர் ஆகும். அதாவது இவங்க எரிக்கப்பட்டதுனால தான் இறந்திருக்காங்களா, இல்லைனா இறந்த பிறகு தான் எரிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். ஸோ அது வந்தாலே மேக்ஸிமம் இந்த கேஸில் இருக்கிற 90% ஆஃப் குழப்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெண்ணோட உடலில் பல சித்திரவதை செய்யப்பட்ட மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன் தன்னோட உடலை தானே சித்திரவதை செய்து கொண்டு அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும்? ஆரம்பம் எடுத்த உடனே இந்த மாதிரி தன்னோட உயிரை தானே எடுக்க போகிறாங்க அப்படின்னா டைரெக்டாக அதுதானே பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் ஒரு டவுட் வருது. ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே வந்தது, நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இவங்களை ஒரு ஆண் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது. அது என்ன ரீசன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் மாற்றி பார்த்ததுனால இந்த கேஸோட போக்கே வேறு போக்கில் போயிடுச்சு. இதற்கு பின்னர் போலீஸார் இறங்கி களத்தில் எல்லாமே பார்த்துட்டு இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சேகரித்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வெளியே வந்தால் மட்டும்தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்த பிறகு தான் இந்த விசாரணையானது எந்த கோணத்தில் போகும் அப்படிங்கிறதே அது நிர்ணயிக்கும். இந்த கேஸோட ஃபாலோ அப் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வரைக்குமே இது அன்சால்வ்டாக தான் இருக்குது. அந்த ரீசனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீகோடட் ஒரு வீடியோ நான் போடுவேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸாக போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிக்கிறேன். மேலும் பல வழக்குகள் இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.